பசுவுக்கு என்ன ரொம்ப முக்கியத்துவம்? நம்ம கலாச்சாரத்திலேயே ஒரு பெரிய அற்புதம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த பசு. இது என்னன்னா காமதேனு சொல்லுவோம். நம்ம நிறைய பேர் நிறைய விதத்தில் வழிபடுவாங்க. எங்கு கேட்டாலும் இந்த பசு வழிபாடு ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படும். இதில் சர்வ தெய்வங்களும் சர்வ தேவர்களும் சர்வ தேவதைகளும் வேதங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பரிவார தெய்வங்களும் இதுபோல உடலில் மொத்த தெய்வமும் ஒன்று குமிழ்ந்திருப்பது என்பது இந்த பசுவுக்கே உள்ள ஒரு பாங்கு. இது அனைவருக்கும் அறிந்த விஷயந்தான். ஆனால் பெருமளவில் தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஜீரணப்பை என்பது ஒன்றுதான். ஆனால் இந்த பசுவிற்கு தான் 4 ஜீரணப்பைகள் உள்ளது. இந்த 4 விஷயம் என்ன நம்ம சொல்கிறோம்? மனம், சிந்தனை, வாக்கு, செயல். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு உன்னதமாக இருந்தால்தான் மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இதை உதாரண கூற்றாக 4 ஜீரணப்பையை ஜீரணித்தால்தான் பாலாக சுரிந்து காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் என்ற 5 வினைகளும் திருந்தி அந்த 5 வினைகளும் திரிந்து நெய்யாக கிடைக்கிறது. அது பல மருத்துவ குணமும் வழிபாட்டு குணமும் அதற்கு உள்ளது. இதுபோல் மனிதன் எந்த செயல் செய்தாலும் ஒன்று நம் சிந்தனையில் வைத்து கொண்டு நல்ல விஷயங்களையும் நல்ல அறத்தின்படி தவிழும் வாழ வேண்டும். மறைகள் படி மனிதன் வாழ்ந்தால் நிறையான வாழ்வு நிச்சயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை இந்த காமதேனுவாக வீற்றிருக்கக்கூடிய பசு நமக்கு உணர்த்துகிறது. 4 வேதங்களையும் 4 ஜீரண பைகளாக கொண்டு பால் சுரக்கும் நிலையிலே வினைகளையும் சுரந்து வினைகளையும் அகற்றி நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிபட்டு வந்தால் இந்த பசுவினை நிச்சயமாக மறை தழுவி ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த காமதேனு மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறது.